ஈரோடு விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு பரப்புரை கூட்டத்தில் விஜய் பேசியிருக்கிறார். இது குறித்த கருத்தை பகிர்வதற்காக திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். விஜய் பேசும்போது திமுக குறித்த பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தாவேக்காவையும் தன்னையும் முடக்குவதைத்தான் திமுக முழுமையாக செய்கிறது என்ற குற்றச்சாட்டை கடுமையாக முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? முற்றிலும் தவறானது. நிலை தவறி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வாரத்திற்கு முன்னால் பாண்டிச்சேரியிலே அவர் நடத்திய கூட்டத்திற்கு பாண்டிச்சேரி அரசு, இத்தனைக்கும் அவருக்கு வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு, தலைகீழ நின்று தண்ணி குடித்து பார்த்தார் புஷி. அதன் பிறகுதான் அந்த கூட்டமே நடத்த முடிந்தது. அந்த கூட்டத்திற்கு நடந்த கதையும் நமக்கு தெரியும். எனவே இது தேவையில்லாத வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அவதூறுகளை அள்ளி பரப்பி இருக்கிறார். அதில் எந்த அடித்தளமும் இல்லாமல் பேசியிருக்கிறார். அதுவும் பேசுகிற இடம் ஐயா பெரியார் என்கிற இந்த மண்ணை, இந்த மக்களை சுயமரியாதையோடு வாழ வைத்த மண்ணில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் தொண்டர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் இங்கு சுயமரியாதை. தன் தொண்டர்களுக்குரிய மரியாதையே கொடுக்க தெரியாத ஒரு தாவேகா தலைவரை நாம் அரசியலில் பேசுவது என்பதே தவறு. வந்திருக்கிற அத்தனை பேர் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். உட்கார்வதற்கு கூட முடியாமல் ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் தன் முன்னால் உட்கார்வதற்கு கூட அவர்களுக்கு சுயமரியாதை உணர்வை சொல்லிக் கொடுக்காத ஒருவர் உட்கார்ந்து ஐயா பெரியாரை வியாபாரத்திற்காக, அரசியல் வியாபாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். திமுக என்பது அந்த இடஒதுக்கீட்டை சொல்லுகிறார். இடஒதுக்கீட்டை போராடுகிற போது ஐயா பெரியார் சொன்னார், திகாவும் திமுகவும் இதிலே இருமுனை துப்பாக்கிகளாக செயல்பட்டு வெற்றி பெற்றது என்பது வரலாறு. இடஒதுக்கீட்டை பெற்று தந்ததே ஒரு அரசியல் இயக்கம், திமுக என்கிற அரசியல் இயக்கம். சொல்ல போனால் திமுக என்பது ஒரு ஆக்க சக்தி. தாவேகா இன்றைக்கு நடப்பதை பார்க்கிற போது அது ஒரு அழிவு சக்தி. தமிழ்நாட்டில் ஆக்க சக்தி, சூரியன் என்பதே ஆக்க சக்தி. இது ஒரு அழிவு சக்தி. எனவே அழிவு சக்திகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதில் நமக்கு அர்த்தம் இல்லை. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியதை போல இது போன்ற சில தரக்குறைவான அல்லது வேண்டுமென்றே நமது கவனங்களை சிதறடிப்பதற்காக வரக்கூடிய கவன சிதறல்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்னும் தமிழ்நாட்டை சொல்ல போனால் பொருளாதாரத்தில் 16% உயர்த்தி வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்களினுடைய தனிமனித வருமானம் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறது. உயர்கல்வியிலே உயர்ந்து நிற்கிறோம். இப்படி எல்லா இடத்திலும் நாம் முதல்நிலையாக போய்கொண்டிருக்கிற போது இது போன்ற கவன சிதறல்களை அல்லது இந்த அழிவு சக்திகளின் விமர்சனங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஆக்க சக்தியாக தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் ஆசை. அதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஆசை. அதுதான் தமிழக மக்களின் ஆசையும் கூட. எனவே இந்த ஆக்க சக்தியினுடைய வேகம் இன்னும் வேகமாக அடுத்த 2026 தொடரும். அதைத்தான் நாட்டு மக்கள் ஒரு சரித்திரத்தை படைக்க காத்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது. அதை தாண்டி அவர் பேசியதில் நாம் பதில் கூறக்கூடிய அளவிற்கு தகுதியான விஷயங்கள் இருப்பதாக நான் காணவில்லை. திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பேசப்பட்ட அம்சங்கள் அது தவறாக திரித்து பரப்பப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இலவசங்களுக்கு எதிரானவர் அல்ல, சலுகைகளை இலவசமாக சொல்வதில் உடன்பாடு இல்லை போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார். அதே போல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன, இவையெல்லாமும் தற்போதுதானே நடந்து வருகிறது என்று அது போன்ற சில விமர்சனங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு வளர்ந்திருப்பதை பற்றிய பேச்சோ பார்வையோ அவருக்கு இல்லை. மாறாக அவர் சொன்னார், காஞ்சிபுரத்திலே ஆளுக்கு ஒரு வீடு. எந்த விதத்தில் இது சாத்தியப்படக்கூடியதா? அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பைக் கொடுப்பேன் என்றார். இதெல்லாம் பைத்தியக்கார உளறல் அல்லவா? இதை யாராவது ஒரு பொருளாதாரம் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது மட்டுமல்ல, எல்லோரும் பட்டதாரி ஆக வேண்டும். நான் தனிமனித விமர்சனத்திற்கு போகக்கூடாது. ஆனாலும் சொல்லுகிறேன், தம்பி விஜய் என்ன பட்டதாரியா? கேட்கிறேன். அவர் தந்தை என்ன அவரை பட்டதாரி ஆக்க முடியாமலா இருந்தார்? ஆகவே இதை எல்லாவற்றையும் நாம் பார்த்து அவருடைய பேச்சில் நான் பார்த்த வரைக்கும்
நாம் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு காத்திரமான விமர்சனங்கள் எதுவும் இல்லை. அது போகிற போக்கில் மக்களை ஒரு பாப்புலர் தனக்கு இருக்கிற ஒரு விளம்பரத்தை வைத்துக் கொண்டு தான் பேசுவதையெல்லாம் கைத்தட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிற காரணத்தினால் எதை வேண்டும் என்றாலும் பேசிவிடலாம் என்று போவாரே. ஆனால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கொள்கை காத்திரம் உள்ள இயக்கங்கள் பதில் சொல்லுவது தேவையற்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது? 60 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பட்டினிச்சாவில் இருந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு உணவில் நாம் மிச்சம் வரக்கூடிய அளவிற்கு, உணவிலே நாம் உணவு உற்பத்தியில் மிகுதியாக இருக்கிறோம் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறோம், கல்வியிலே வளர்த்திருக்கிறோம். எனவே இதெல்லாம் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனா அவனா அரிச்சுவடி படிப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஆக்க சக்திகளுக்கு அழகே தவிர அழிவு சக்திகளை நாம் பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை என்றே கருதுகிறேன். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.